ஹீரோயினையும் காணா ரவுடிங்களையும் காணா. என்ன மாம்சு, ஸ்டொமக் ப்ராப்ளமா? காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க? இல்ல மாப்பிள்ள, தாதா ஆகணும்னா சில இடத்துகளை தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன், எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன். மாப்பிள்ள, நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு. வெரி குட். எப்படி? அங்க பாரு. ஒரு பொண்ண 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஏண்டா ஏதோ அடிவட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற? அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே, உன் காதுல விழுகலையா? விழுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? போய் காப்பாத்து. மாம்சு, அவங்க அங்க இருக்காங்க, நாம இங்க இருக்கோம். எப்படி மாம்சு காப்பாத்த முடியும்? ஏண்டா நீ ஏன் ஆளை கடத்த மாட்ட, கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்ட, நீனா எப்படா தாதாவ? எட்டி விழுத புர்ரா புர்ரா. என்ன மாம்சு தொங்குது? விழுதுடா, தொங்கத்தானே செய்ய. நீ கெட்டியா புடிச்சுக்க. போடா 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 போடா. கிரேட் சார், கிரேட். எத்தனையோ சினிமால ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து காப்பாத்துவாரு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது என்ன காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சிரிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எங்க இருந்தா வந்து எப்படி சார்? கிரேட் சார், கிரேட். கைய கொடுங்க. லட்சியம் என்னது? நோ, அது வேற இது வேற, 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 அது வேற. தப்பிச்சிட்டேன். அது வேற இது வேற. அது வேற இது வேற, அது வேற இது வேற. அது வேற இது வேற, அது வேற இது வேற. அம்மா, டிபன் ரெடி. நாகரிகமா இருக்காது. ஐயோ, நம்ம அவசரத்தை யாருக்கிட்ட சொல்லி புரிய வைக்க? நம்மளை விட அர்ஜென்ட் பண்ணுங்க. உச்சை. ஐயோ, அப்பாடா, சொர்க்க வாசல் தந்துட்டியா? எல்லாம் போயிட்டல, போ போ போ. ஏன் இப்படி பொங்குறான்? ஒரு வாரமா அடிச்சுக்கிட்டு பகலியா இது? 7 சுருட்டுக்கு இலகாம 8வது சுருட்டுக்கு இலகிற நேரம் பார்த்து கொட்டாயில இடி இழுந்த மாதிரி இந்த இடி இடிச்சியே. ஏயா ஏன்? உனக்கு மனசு இல்ல, மனச்சாட்சி இல்ல? யோ, உட்கார்ந்து சாப்பிட வயித்துல விட அடிக்கலாமியா? ஆனா கக்கிஸ்டோக்கு அடி வைத்தாக்கே. நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து யோ, என்னையா வந்து? அதான் வந்து நிறுத்திட்டீல, போயா முடியுமா? இன்னும் நான் சுருட்டு எடுத்து விடு. கக்கிஸ்டோட உட்கார படிக்கானுங்க. எவனோ ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம அர்ஜென்ட் நமக்கு. அப்பா, இப்பதான் கண்ணே தெரியுதப்பா. அட, தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பா விட்ட இடமா ஆத்தா விட்ட இடமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா? மாச கணக்குலையா? இப்பதானே போனேன். யோ, நானும் வந்துட்டு தான் போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப முட்டிட்டு வாயாலே சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. யோ, வாழைக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களே சுருட்ட பிடிச்சி எதையா படுக்க வைக்கிறியா? நான் ஒருத்து வரான். சக்கா போய் 1 மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்லயே வரான். மாப்ள கொலை. இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான கொலைகாரனா இருக்கே. மாம்சு, கொலை, வா ஓடிடலாம். டேய், செத்த பொணத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடுக்குதே. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியிலே செத்து போவருக்கு. ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சு, எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். சொன்னதை செய்யி. அப்படியே, சரி. ஆப்பண்டா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுடா, பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சு, உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போட்டெல்லாம் எடுத்து உள்ள வை.
என்னாச்சு ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க, நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம், நாம நம்ம வேலையை பார்ப்போம். சார், நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நாம இந்த வேலையை செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார், பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு? சார், ஒரு சமூக போராளி சார். என்ன துரி கேள்வி கேட்டீங்க, குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னம்மா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணோம், அவ்வளவுதான். சார், இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு கேளு கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அதேதான். அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. இங்கேயுமா நல்லா எடுத்தா நல்லா எடு. மேடம் வாங்க போலாம். ஆ? டேய் போயிட்டாடா. என்னையா இது? இவனை நிக்க வச்சு பெருமூச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நான் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்க யார் கொண்டான்னு? சரி விடியா. அதை ஏன்டா கண்டுபிடிக்கலன்னு மேலிடத்துல இருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. அதுல இது வேறயா? இது 33 சார். இத மட்டும் அக்கனையா சொல்லு. சார், இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது, கட்டளை. சார், மணி என்ன? 2:30. வாங்க சார், போயிட்டு 3:30 வருவோம். மறுபடியும் வந்தாலும் அதே போர்டு அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் 1 மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன. என் மூளைக்கு தோணவே இல்லையா? பாவையா இவன். ஒருத்தன் கிடைச்சாலும் சரி 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இது கொலையா தற்கொலையா? ஏய், இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியா? நீ பாத்தியாயா? யார் கொன்னதுன்னு சொல்லுங்கயா. மாம்சே, என்ன மாம்சே? ஏத்துக்க. எத? அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணான்னு கேக்குறாரு. அதத்தான் நீ ஏத்துக்க. எவனா கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றதையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படா நீ தாதாவாவ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? தள்ளுங்களே, இந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். தாதா! 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 மாம்சே, சூப்பரா இருந்தது மாம்சே. நல்லா இருக்குல்ல? ஐயோ. கூட நானும் சேர்ந்து கோசம் போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புண்ணியவன் கொலை பண்ணி போட்டிருக்க. ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். ஆ. இந்த கொலையை நான் தான். என்னடா சொல்ல போற? இந்த கொலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பார்க்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்குறியா? ஐயா ஐயா, ஐயா அவன் ஒரு அப்புறாணியா விட்டுருங்க. ஏய், என் அக்காவை கதற கற்பழிச்சா கண்டது நம்ம வெட்டி போட்டுக்கண்டா. அவனா? உங்க அக்காவையா? இருக்காதியா, நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீன்னு நினைக்கிறேன். அவன் தான் இல்ல. அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன ஒரு இருக்கு? 60-65 இருக்கும். விடுங்க. வாடா. மாப்பிள்ள, என்னது? மாப்பிள்ள, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்த கொண்டுதா? சந்தோஷமா? எனக்கு வா. நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல. ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? ஐயோ, ஏல நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். முதல் 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3ஆவது மாசத்துல 2 சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண வசூல் பண்ண வசூல் பண்ண நீ தோதவாயிருவ. தோதா தோதா தாதா. சித்தப்பு. விடுறா விடுறா விடுறா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கலெக்ஷன் கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் மாமே முதல்ல மாதிரி கடைக்கார பசங்களாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. நம்மள மாரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ? நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான்? ஒரு நாள் கலெக்டா தாண்டா மச்சான் சரியா வரும். ஸ்டேஷன்ல ஐயா சொன்னாரு. இந்தாங்க. டேய் மாமே, அங்க பாருடா.
ஹே முதல்ல ஃப்ளவர் மார்க்கெட் அங்க பாருடி. கொடு கொடு ஏய். இந்தாண்ணா இந்தாங்க. கொடு. ஐயே, அதோ பத்தி. அங்க வாங்கி இங்க. ஓ ரியலி கிரேட். இவங்க இங்க வந்தா ஒரே டைட்டில் நானும் எத்தனை தடவை தான் ரிப்பீட் பண்றது? என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க, பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க. மதர் தெரசாக்கு அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க. யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. அவன் ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. ஏய் குரு, மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான். போ போ, நான் வரேன் போ. காசு ஜாக்கிரதை. ஆ? ம். டேய் இவன் போலீஸ்காரனுக்கு குருவா இருக்கான்டா. ஏய் யாரா அது? ஏய் பாதி பணம் தான் இருக்கு, மீதி பணம் என்னடா விடுங்க. அட எச்ச, போடா. உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓட மாட்டார். இவர் எப்படி ஓடுவாரு? ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 lakhs 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர் ஒரு டீ.